Hello guys. Yes, I have cheated on myself. I have been cheated by myself. Okay. ஸோ இதுக்கப்புறம் நோ ஏமாற்றம் ஒன்றை முன்னேற்றம். யா டெய்லி vlogs, ஐ திங்க் டெய்லி ஜேர்னலிங் மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டெய்லி போஸ்ட் பண்ணி தான் இருந்தேன். ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸாக என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ரீசன் வந்துட்டு ஐ திங்க் இந்த மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா, அண்ட் தென் இன்ஃப்ளூயன்ஸிங் தான். ஓகே, தென் வந்துட்டு நம்மளோட பர்சனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் ப்ராப்ளம், அந்த மாதிரி அதுவும் ஒரு சைடு இருந்தாலும் நான் என்னையே ஏமாற்றிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஏமாற்றம் இனிமேல் ஸோ ஐ திங்க் 365 days ஆஃப் திஸ் இயர், இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 186 days வந்துட்டு have gone. ஓகே, ஸோ ஸ்டில் there will be 180 days நம்ம கையில் இருக்குது. ஓகே, ப்ராப்பராக per day 8 hours நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணோன்னா, அதாவது 8+8+8 இந்த ஃபார்முலா யாருக்கு தெரியும் தெரியல. 8 hours குட் ஸ்லீப், 8 hours ஒரு நல்ல ஒர்க், 8 hours வந்துட்டு ஃபேமிலி, ஹெல்த், ஹைஜீன், அந்த மாதிரி மற்றதுலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 1 month-ஆக ப்ராப்பராக பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குட் திங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து மீன் வளர்க்குறோம். ஓகே, நார்மலாக வீட்டில் வளர்க்குற அழகு மீன் தான். அந்த மீன் வந்து வளர்க்குறோம். நான் ஃபுட்டு அதுக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே போட்டுருவேன். அப்படி ஒரு 3 to 4 days பண்ணதுனால இப்போ எனக்கு என்னென்னா, எந்திரிச்சோன்னே மூஞ்சி ப்ரஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு போய் ஃபுட்டு போடுறது தான் வேலையாக போயிடுச்சு. அதுக்கடுத்து அதுக்கு ஹேங்கிங் பிளான்ஸ் வளர்க்குறோம். ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு அடுத்தவங்க அதை பண்ணிட்டு தான் மற்ற ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வி கான் மூவ் வித்தவுட் பாசிங் தட். நம்ம அந்த வேலையை பண்ணோம்னா அடுத்த வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி we should follow and we should keep consistent. இப்போ மதன் கௌரி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அதோட கன்சிஸ்டன்சி. டெய்லி 1 வீடியோ எவ்ரிடே. ஓகே, ஈவன் தோ வியூஸ் வருதோ இல்லையோ, மக்கள் பார்க்காமல, அதெல்லாம் தேவையில்லை. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். ஹீ இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் இன் தமிழ்நாடு. ஓகே, ஃபஸ்ட்டு யூடியூபர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்மளை எப்போதுமே ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இந்த வரப்போகிற 180 days-ல் வந்துட்டு என்னோடய வேர்ட்ஸை தவிர நான் வெறும் வேர்ட்ஸ்லேயே பேசுகிறத விட ஆக்ஷனில் 100% இறங்கணும் அப்படிங்கிறத முடிவாக வச்சுருக்கேன். ஸோ நிறையா பாட்காஸ்ட் பார்த்து நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இன்னோவேட்டிவாக எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கேன். ஓகே, நிறைய ஐடியாஸ். நம்ம வந்து யூடியூப், சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்குது, குரூப் இருக்குது. நம்மளை ப்ரொடெக்டிவாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு குரூப் இருக்குது. ஸோ ப்ரொடெக்டிவாக கொண்டு போகிற குரூப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ப்ரொடெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். ஸோ யா, இதுக்கப்புறம் வரப்போகிற 180 days-ல் there should be no lack, no reason. ஓகே, எந்த காரணமும் சொல்லாமல் டெய்லி vlogging, டெய்லி ஜேர்னலிங் இருக்கணும். லைக் நைட் தூங்க போகிற டைமில் நான் இதை தான் இன்றைக்கி பண்ணேன், இதை தான் லேர்ன் பண்ணேன், இது இந்த மாதிரி இங்கே போனேன், லைக்
இங்கே ஒர்க் போனால் இந்த வேலையை பார்ப்பேன், இது முடிஞ்சு ஓகே இவ்வளோ ஓகே அந்த மாதிரி டெய்லி ஜேர்னலிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஒன்லி ஃபார் மை செல்ஃப் நாட் அது வந்து உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஓகே அந்த ஜேர்னலிங் பார்க்கறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள். 1% ப்ரொடக்டிவ் எவ்ரிடே அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக பார்த்தோம்னா நம்ம 37x வந்து இம்ப்ரூவ் ஆகுமா. போன வருஷத்தில் இந்த வருஷம் வந்துட்டு 37x இம்ப்ரூவ் ஆகும். இன் த சென்ஸ் நாட் இன் salary or anything, in our value, in our own value. ஓகே ஸோ பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ no more excuses hereafter. ஸோ சாரி லாவண்யா. ஸோ hereafter no more excuse and no more bullshit, no more இஷ்யூ. எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம், பர்சனல் இஷ்யூ, எனிதிங், ஒர்க் இஷ்யூ, ஏதோ எந்த இஷ்யூ வராமல் ஸ்மூத்தாக லைஃப் போகணும். எல்லாருக்குமே லைஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ யா அப்புறம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருங்க ப்ளீஸ். ஹெல்த்து தான் வெல்த்து. ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சும்மாலாம் சொல்ல கைஸ். Try to avoid junk. Start eating sprouts, fruits, nuts, okay, which only give you health and energetic body, okay, in your 60s, 70s and 80s. அதுக்கப்புறம் சொன்னோன்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாருமே. நார்மல், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் விச்சவர் இது வந்து நம்பக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கும். அதில் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். காலைல இருக்கோம், 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 11 மணிக்குள்ளே திடீர்னு ஹாலிடே வந்து எங்கள் கூட இருந்த குளிக்க ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அதுக்காக இன்சூரன்ஸ் போட சொல்ல வரல. இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட், அவ்வளோதான். ஓகே ஸோ லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். ஓகே கைஸ், டேக் கேர். லெட்ஸ் சீ டுமாரோ ஜர்னலிங். ஓகே இதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாம் முன்னேற்றம் வரணும். எல்லாருக்கும் அவங்க நினைச்சது கிடையாது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே பாய் கைஸ், லவ் யூ.